Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான plain பிரியாணி ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த plain பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா கொஞ்சம் அரைச்சிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு நான் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வெங்காயம் கலர் மாதிரி வதங்கட்டும். இது மாதிரி கொஞ்சம் கலர் மாறின பிறகு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். இல்லைன்னா அப்படியே பச்சை வாசம் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கின பிறகு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்குறப்போ அந்த மசாலாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல்லாம் நல்லா போகும். குஸ்கா நல்லா பெங்களூர் ஸ்டைலில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கின பிறகு லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குஸ்காவுக்கு நம்ம தயிர் சேர்க்குறப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா பேஸ்ட் அரைச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுனால. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கிடையில் நான் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். இப்போது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நான் அரிசி தான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். டெய்லி சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி. ஏன்னா இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியோ இல்லை சீரக சம்பா அரிசிலையோ செய்யலை. வீட்டுக்கு செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த குஸ்கா செய்கிறேன். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசிலையோ இல்லை சம்பா அரிசிலையோ நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்குவோம். அரிசி சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன். அதோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த plain பிரியாணியை நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு திரும்ப வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியும். அடியிலேருந்து இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தம் போட்டுடலாம். நீங்கள் தம் ஸ்டேஜில் போடுறப்போ அடியில் தோசைக்கல் வச்சு அதுக்கப்புறம் மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப வந்து இதை மூடி வச்சுக்கலாம். சாதம் வந்து ரெடியான பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓப்பன் பண்ணி. நான் இது மேலே அந்த லிட்டை மூடி ஒரு வெயிட் வச்சுட்டேன். பாருங்கள், சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. குஸ்கா பிரியாணி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நான் ஸ்பூன் வச்சு அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் கூலாக சாதம் இன்னும் நல்லா உதிரியாக இருக்கும். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது. இந்த அரிசியில் செஞ்சும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குஸ்கா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இதோட ஆனியன் ரைத்தா வச்சு இப்போ நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த அரிசியில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குஸ்கா செய்கிறேன். நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டாக. இது கூட சைட் டிஷ்க்கு நீங்கள் எதனா ஸ்பைஸியாக கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். வெஜ்ஜாக இருந்தால் மஷ்ரூம் கிரேவி அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் மட்டன் அது மாதிரி எதனா கிரேவி செஞ்சு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து ப்ரான் தொக்கு செஞ்சுருந்தேன். அது நல்லா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம குஸ்கா எப்போதும் ஒரே மாதிரி ஸ்டைலில் செய்வோம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அரிசியும் வந்து மாற்றி செஞ்சு பார்த்தேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.